எல்லோருக்கும் வணக்கம். நேத்து மார்க்கெட் ஓபன் ஆன ஒரு மணி நேரத்திலேயே பல பேர்த்தினுடைய போர்ட்போலியோ லாஸ்க்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. அவ்வளவு வீக்காவா நம்ம போர்ட்போலியோ இருக்கு? இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய போர்ட்போலியோ மொத்தமே ஒரு 5% 10% தான் லாபத்தில் இருக்கு எந்த ஒரு சமயத்திலையும். மற்ற பெரும்பாலான நேரங்கள்ல 40% 60% இறங்கி கிடக்கு. சோ மார்க்கெட் கொஞ்சம் மேல் நோக்கி வரும்போது வெறும் 5% 10% தான் லாபத்தில் இருக்காங்க. டக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல மார்க்கெட் இறங்கினாவே டக்குன்னு லாஸுக்கு போயிடுறாங்க. சோ அவங்களுடைய போர்ட்போலியோனுடைய பில்டிங் வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். இந்த பிரச்சனையை போக்கடிக்கணும். ஒரு மணி நேரம் என்னங்க, ஒரு மணி நேரம் ஒரு மாசம் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கினாலும் டக்குன்னு பெரிய நஷ்டத்துக்கு போயிடக்கூடாது, லாபத்திலே தொடர்ந்து இருக்கணும். அப்படின்னாக்கா என்ன ஒரு மிகப்பெரிய தீர்வு அப்படின்னா, நிறைய பேர் எஸ்ஐபியில் இறங்கிடுறாங்க. ஒரு கடந்த ஒரு வருஷத்தினுடைய அளவுல எடுத்து பாருங்க, எஸ்ஐபி போட்டவங்க பெரும்பாலும் இப்படி ஒரு மணி நேரம் இறக்கத்துக்கே டக்குன்னு லாஸுக்கு போற மாதிரி பெரும்பாலும் இருக்காது, அல்லது மிகப்பெரிய லாஸுக்கு போற மாதிரி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பங்கு கீழ் நோக்கி விழுந்து கிடக்குதா, அதுல டெய்லி எஸ்ஐபியோ அல்லது வீக்லி எஸ்ஐபியோ மந்த்லி எஸ்ஐபி பண்றாங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள்ல டெய்லி எஸ்ஐபி பண்றாங்க அல்லது வீக்லி எஸ்ஐபி பண்றாங்க, மந்த்லி அப்படின்னு வாங்கும் பொழுது அவங்களுடைய காஸ்ட் பிரைஸ் என்பது ஏவரேஜ் ஆயிரும். சோ மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஏவரேஜ் பிரைஸ் எங்காவது நடுவுலையோ அல்லது கீழேயோ இருக்கும். அப்ப டக்குன்னு ஒரு மணி நேரத்துல மார்க்கெட் இறங்கினாலும் அவங்களுக்கு பெரிதாக நஷ்டம் என்பது வர்றது ரொம்பவுமே குறைஞ்சிருது. நண்பர்களே, எல்லா நியூஸ்களையும் விட்டுருங்க. ஒரு இருட்டுல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு என்னடா ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது நேத்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியல, இப்படி ஒரு நிகழ்வு உங்களால நம்பவே முடியல. கடந்த 3 நாட்களா மார்க்கெட் இறங்கி இருக்கு, பல பேர்த்துக்கு ப்ராஃபிட்ல இருந்து டக்குன்னு பார்த்தா இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா மிக முக்கியமான தகவல், எஃப்ஐஎஸ் பையிங் என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல. அவங்க மட்டும் இல்லாம இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது, மார்க்கெட்டை யார்தாயா டாமினன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எஃப்ஐஎஸ் வித்தா டிஐஎஸ் வாங்குவாங்க, டிஐஎஸ் வித்தா எஃப்ஐஎஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நேற்றைய தகவல்கள் எடுத்து பார்க்கும்போது 2 பேர் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல பணத்தை கேஷ் மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு சரிவு அடைஞ்சதுன்னா அப்ப மார்க்கெட்டை இப்ப டாமினன்ட் பண்றது யாரு? அப்ப ரீட்டைலர்ஸா? ரீட்டைலர்ஸ் அந்த அளவுக்கு 7000 கோடி 8000 கோடி போட்டு பயத்துல வித்துக்கிட்டு இருக்காங்களா, அல்லது வேற யாரு தான் விக்கிறாங்க இப்ப மார்க்கெட்ல? ஒருவேளை வார் வருது, சண்டை வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது பயந்துட்டு விக்கிறாங்களா? அப்படி விற்கக்கூடிய ஆட்கள் யாரு? ரீட்டைலர்ஸ் கிட்ட அவ்வளவு காசு இருக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சோ ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டைனமிக்ஸ் முதல்ல எப்படி இருந்ததுன்னா, எஃப்ஐஎஸ் வாங்கினாவே போதும் மார்க்கெட் பிச்சுக்குமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் மேல ஒரு சக்தியாக, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக 6000 கோடி 2 பேரும் சேர்ந்து பணம் போட்டுமே மார்க்கெட் இறங்கி இருக்குன்னா வேற ஏதோ ஒரு குரூப் விளையாண்டுகிட்டு இருக்கு. அந்த குரூப் மட்டும் இந்த மாதிரி டெய்லி விளையாண்டுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நம்மள முதல்ல இருந்து எல்லாம் வாங்க அப்படின்னு போட்டு ஜீரோல விட்டுருவானுங்க. இந்த சமயத்துல ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரத்திலையும் பல்வேறு பங்குகள் 20% மேல எல்லாம் ஏறி இருக்கான் 5 நாள்ல. டக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம், ஏதாவது ஒரு 4 பங்குகளை கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த தைரோகேர் 5 நாள்ல 25% ஏறி இருக்கான். இதுக்கு அவனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது ஒரு காரணம். அதே மாதிரி ராஜ்ரத்தன் குளோபல் ஒயர் அப்படின்ற கம்பெனி, அவனுமே கிட்டத்தட்ட 30% மேல் நோக்கி ஏறி மகிழ்ச்சியை கொடுத்திருக்கான். வாரி எனர்ஜிஸ் இன்ஃபேக்ட் கடைசி நாள் 6% இறங்கிதான் இருக்கான். ஆனா அவனை 5 நாளுடைய பீரியட்ல பார்க்கும்போது 13% ஏறி இருக்கான். அதே மாதிரி ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இந்த பங்குமே ஒரு வால்டிலிட்டியான பங்கு. இறங்கினா ஏறுவதும் ஏறினதுக்கு அப்புறம் இறங்குவதும் ஒரு மாதிரி வால்டிலிட்டியா இருந்து கொண்டிருந்த பங்கு. இவனுக்கு கடந்த 5 நாட்கள்ல அவனுடைய Q4 ரிசல்ட்டையும் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு 11% மேல் நோக்கி ஏத்தி விட்டாங்க. டாடா எல்சி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவனும் கிட்டத்தட்ட 10% மேல 5 நாள்ல ஏறிட்டான். இப்படி ஏறி சந்தோஷத்தை கொடுத்தாலும் கண்ணுல தண்ணி வர வச்சிருக்கக்கூடிய சில பங்குகள் இருக்கு. இவன் நம்ம பையன்டா, இவனை என்ன கீழே இறக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி வெயில் காலத்துல வெயில் கொடுமை தாங்காம ஏதாவது ஏசி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா அப்படி இப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ப்ளூ ஸ்டார் கம்பெனி அப்படின்ற கம்பெனியை பிடிச்சி கடந்த 5 நாட்கள்ல 13% கும்பா பாடி விட்டாங்க. அவனை மட்டும் இல்ல, இன்னும் சில ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணா போர்ஜிங்ஸ் ஒரு கம்பெனி, அவனை ஒரு 10% இறக்கி விட்டாங்க. பாவம் இந்த பாலு போர்ஜின் தோல் மேல கை போட்டு பேசுற மாதிரி நம்ம நண்பன் பேரு மாதிரி இருக்கு பாலு போர்ஜின், அவனை ஒரு 11% இறக்கி விட்டாங்க.
இதுதாங்க போன வாரத்துல மிகவும் பிரபலமாக ஏறி இறங்கிய பங்குகள். இதுல ஒன்னாவது உங்க லிஸ்ட்ல இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் நண்பர்களே. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு தகவல், ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பிரம்மாஸ்திரமா இல்ல புஷ்வானமா அப்படின்றது திங்கக்கிழமை மார்க்கெட் செஞ்சு காமிச்சிடும். நம்ம இந்த ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 30% பக்கம் கீழே இறங்கின பங்கு. அந்த 30%ல இருந்து கிட்டத்தட்ட 20% ஏறி ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து நிக்கிறான். 2 days மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி நிக்கிறான். இது ஏன் ஒரு மிக முக்கியமான இடம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் சமீபத்துல இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல எல்லாம் வந்தவன் தான். அதுக்கப்புறம் ஒரு 20-25 நாள் எடுத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி கீழ் நோக்கி கொடுத்திருக்கான். இப்ப மறுபடியும் அதே இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு இனி இவனுடைய ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? மார்க்கெட்டை சந்தோஷமா திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லா மேல் நோக்கி தூக்கி விட போறானா, அல்லது உள்ளது 20-25 நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது மறுபடியும் தலைகுப்புற கீழே உழுக போறானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்துருக்கு. இது பிரைஸ் பத்தி. மறுபடியும் ரெண்டாவது இவன் கொடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நல்ல மனசு இருக்கிற யாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையப்பா நீ இவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்து நின்னும் மறுபடியும் லாபம் வந்து போன வருஷத்தை குவார்டரை விடவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்க, போன குவார்டரை விடவும் குவார்டர் குவார்டரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம மார்க்கெட் என்ன நினைக்கும்னு யாருக்குமே தெரியாது. மார்க்கெட் இதை செலிப்ரேட் பண்ண போகுதா அல்லது அதை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் கீழே போட்டுருவாங்களான்னு தெரியாது. பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சந்தோஷம் தான். 5 ரூபா 50 பைசா அவங்க டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு அவங்க ஃபண்ட் ரைஸும் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நல்ல தகவல்கள் தான் இப்போதைக்கு யாரா இருந்தாலும் ரிலையன்ஸ் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா மார்க்கெட் அதனுடைய எஸ்டிமேட்டை மீட் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்றது எப்ப தெரிவிக்குன்னா, நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு பார்க்கும்போது தான் ரிலையன்ஸினுடைய ரிசல்ட்டை மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்றது பார்க்கும். பட் யாரா இருந்தாலும் அவங்களுடைய மனசுல பரவாயில்லையே இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நீங்க நினைக்கிறது மார்க்கெட்ல நடக்குதா அப்படின்றது 11 மணிக்கு பார்த்தாதான் தெரியும். என்னத்த சொல்றது நண்பர்களே, தற்போதைக்கு ரீட்டைலர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் சக்தியா மார்க்கெட்ல உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றது அடுத்த 5 நாள்ல தெரிஞ்சிடும். அடுத்த 5 நாள்ல மறுபடியும் இப்படி எஃப்ஐஎஸ் டிஐஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மார்க்கெட் கீழே போகுதுன்னா அது சந்தேகத்துக்கு இடமே இல்லாம ரீட்டைலர்ஸ் வந்து பெரிய ஆளுகளா வளர்ந்துட்டாங்க அப்படின்றதான் குறிக்கும். இந்த நேரத்துல தான் ஒரு நண்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிலாசபி தத்துவத்தை ஒரு கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தார். ஏங்க பல்வேறு முன்னணி கம்பெனிகள்லாம் வந்து அதுல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்கள்லாம் என்ன அந்த கம்பெனி வித்துட்டா போயிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் மேல உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 30% அதனுடைய விலை இறங்கி போச்சு. உடனே அவங்க என்ன அந்த கம்பெனி வித்துட்டு போயிட்டாங்களா? அவங்க வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ ஒரு கம்பெனியை வாங்கணும்னு சொல்லி வாங்குறாங்க, அது இறங்கும் பொழுது அதை ஏன் வித்துட்டு போறாங்க? நல்ல கம்பெனின்னு சொல்லி உள்ள என்டர் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஏன் வித்துட்டு பயத்துல ஓடணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தத்துவ கேள்வி கேட்டிருந்தாப்புல. அதுக்கு ஒரு உதாரணமா இந்த பிக்காச்சி அப்படின்ற ஒரு பங்கு பாருங்க. இந்த பங்குமே வந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் எல்லாம் போயிட்டான். அப்புறம் மறுபடியும் 750 ரூபாய் வந்திருக்கான். அப்ப இந்த பங்குல வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2023 இருந்து பெருசா மாற்றமே இல்லை. அந்த 7% பக்கமே அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த 1.5 வருஷமா அந்த பங்கு இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 400 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போனா, பட் கடந்த ஒரு வருடமாக அவன் இறங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நிலைமையில அந்த பங்கை என்ன வித்துட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் வருது. சோ நல்ல பங்குகள் அப்படின்றது ஒன்ன வாங்கி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அது கூட குடும்பம் நடத்த வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. அது கீழே போகும் பொழுது எஸ்ஐபி மேல் வரும்போது அதை விட்டு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க கூட அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதானே அப்படின்ற மாதிரிதான் பல பேர்த்தினோட எண்ணம். இது கல்யாணத்துக்கு வேணா நல்லா பொருந்தது. என்ன ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை தாண்டிட்டா அதுக்கப்புறம் அதுல எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கி குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு நல்ல பங்கு அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டோம்னாக்கா அது கூடயே அதனோட எஸ்ஐபி செஞ்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஆகுது. நண்பர்களே, இந்த சமயத்துல எவ்வளவு முறை முயற்சி செய்தும் ஒரு பங்கு மேல் நோக்கி எந்திரிச்சு வரல. ஒவ்வொரு தடவையும் மண்டை மேலேயே கொட்டி கொட்டி கீழே போயிட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த முதலீட்டாளனுடைய மனசு பெரும்பாலும் நொந்துதான் போகும். நீ எப்பதாண்டா அதை உடைச்சு மேல் நோக்கி வருவ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏங்கி போவாங்க. அப்படிதான் ஒரு பங்கை வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாக்குறோம். பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்றது ஒரு பங்கினுடைய எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அந்த ஷேரினுடைய விலையை நீங்க பாத்தீங்கன்னா
அவன் எப்ப இருந்து முயற்சி செய்யறான்? டிசம்பர் மாசத்துல இருந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி போகணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுடைய ஒவ்வொரு முயற்சியும் இல்ல நீ மேல் நோக்கி போக கூடாது அப்படின்ற மாதிரி அவனை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முறை இறக்கி விட்டாங்க. இனி 7வது முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்ப இந்த முதலீட்டாளர்களுடைய மனசு பாருங்க, அந்த மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஏறிடுவானா ஏறிடுவானா ஏறிடுவானான்னு. ஆனா இன்னுமே அது ஏறி வரல. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக் பி என்பது 6 இருக்கு. அதே மாதிரி இவனுடைய குவார்டர்லி ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல 400 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அப்புறம் 80 கோடி லாபம் பண்ணா உன்னை யாரையா தூக்கி விடுவா, எனக்கு கீழே போய் போறியா அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய 2 குவார்டருமே வெறும் 80 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இந்த சூழ்நிலையில இவனுடைய Q4 ரிசல்ட் வரும் பொழுது இந்த பங்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு பல பேர் ஆவலாப்பு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்றாரு, ஒரே நாள்ல எனக்கு 10,000 ரூபாய் கும்பா ஆயிடுச்சுங்களே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் அதுதான் காரணம். எஸ்ஐபி முறையாக உள்ளே என்டர் ஆகாம டக்குன்னு லம்சமா எங்காவது போயிருப்போம். அது கரெக்டா பார்த்தோம்னா உச்சாணி கும்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நாள் பாடுபட்டு, ஏங்க ஒரு மாசமா பக்கமா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கானுங்க. 2000 பாயிண்ட்டுக்கு மேல நிப்டி மேல் நோக்கி ஏத்தி கொஞ்சோண்டு லாபத்துக்கு கொண்டு வர்றான். அப்புறம் ஒரே நாள்ல மார்க்கெட் இறங்கும் பொழுது நம்ம இவ்வளவு நாள் சம்பாதிச்சதெல்லாம் ஒரே நாள்ல தூக்கிட்டு போயிடுறானுங்க. சோ நம்ம போர்ட்போலியோல 40% நஷ்டம் பெருசா இருக்கு. ஆனா லாபம் 5% வரும் பொழுது அதுதான் மறுபடியும் மார்க்கெட்டினுடைய உச்சியா போயிருது. சோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு எஸ்ஐபி ஒண்ணுதான் மருந்து. இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் சொல்றாரு, எஸ்ஐபி பண்ணிட்டு குற்றாலத்துல போய் உட்காந்துங்க அப்படின்ற மாதிரி. அவர் எஸ்ஐபி பண்றாரு, நல்ல நல்ல பங்குகளை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. லைஃப் வந்து அப்படியே சில் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. நண்பர்களே, ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு ஃபீலிங். சில பேர்லாம் எனக்கு இதுவே போதும்பா, அதுக்கப்புறம் அது ஏறினா என்ன இறங்கினா எனக்கு என்ன, எனக்கு ஓகே, என் மனசுக்கு இது ஓகேன்னு படுது, நான் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு நண்பர் வந்து நிப்பான் கோல்டு பீஸ்ல தொடர்ந்து ப்ராஃபிட்லயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோல்டு பாய் ஓவரா ஏறிட்டான் போல அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். அதனால லாபத்தை புக் பண்ணிட்டாப்ல. ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொன்றும் தோணுங்க. அமெரிக்கால ஒருத்தர் என்னன்றாருன்னா, அதெல்லாம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கோல்டு வந்து கிட்டத்தட்ட 6 மடங்கு ஏறிடும், 7 மடங்கு தற்போதைய விலையில இருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் மனசுல நினைக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு இருக்கிறமோ இல்லையோ அப்படின்றது தெரியல. அதனால நான் இப்போதைக்கு அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் ப்ராஃபிட்டை புக் பண்றவங்களும் இருக்காங்க. நண்பர்கள், இங்க பாருங்க, ஒரு சிங்க குட்டி என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோ 18% இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, ஒவ்வொரு முறையும் கண்டினியூஸா எஸ்ஐபி நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்துச்சுன்னா 2 நல்ல விஷயம் வந்துருச்சு. ஒண்ணு என்னன்னா, விலை அதிகமா இருக்கும்போது நான் ஒரே பணம் தான் நான் கொடுக்க போறேன், ஆனா அதுக்கு யூனிட் கம்மியா கிடைக்கும். ஆனா விலை குறைஞ்சிட்டு இருக்கும் போது நான் அதே பணத்தை தான் போட போறேன், அப்ப எனக்கு யூனிட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி வரும் பொழுது எனக்கு லாபத்துக்கே வந்துருச்சு. இது 2வது நல்ல விஷயம். இதுதாங்க உண்மையான ரியல் பவர் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காப்ல. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, ஏவரேஜ்ல ஒரு சக்தி இருக்குதுங்க. அதாவது மார்க்கெட்னுடைய கண்டிஷன் பொறுத்துதான் எல்லாமே. இப்படி ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கடப்பாறை விழுந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அது கீழே அடிவார வரைக்கும் போய் அப்படியே தான் நிக்க போகுது. ஆனா சில நேரங்கள்ல வந்து அப்படியே மேல் நோக்கி ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ஏவரேஜ் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருந்தது, ஒரு ஏவரேஜ் பண்ண என்ன நினைச்சானா தெரியல, மார்க்கெட் திடீர்னு ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வரும் பொழுது எனக்கு அந்த ஏவரேஜ் ஹெல்ப் பண்ணி 40,000 ரூபாய் லாஸ்ல இருந்தது, கடைசியில பார்த்தா 19,000 ரூபாய் பக்கம் மேல் நோக்கி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாப்ல. இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பருடைய குசும்பு. அவர் வந்து அந்த கால சப்ஸ்கிரைபர் நினைக்கிறாரு, என்னுடைய பவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, நேத்து தாங்க வித்தேன் லாபத்துக்கு, கடைசியில பார்த்தா அவன் 10-20% ஏறிட்டான் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி சொல்லுவார் ஒருத்தர், நல்லா ஏறிட்டு இருந்த பங்கு ஒருவேளை மறுபடியும் ஏறிட்டே இருப்பானோன்னு நினைச்சிட்டு நான் உள்ள காலடி வச்சேங்க, கடைசியில பார்த்தா அதுதான் இருக்கிறதுலே உச்சாணி கொம்பு மாதிரி ஆகி கடைசியில அப்படியே அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கு. அந்த வகையில ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தங்கம் வாங்கி அந்த ரேட்டை நிப்பாட்டுங்க, முடியல எங்கனால அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாப்ல.
அதெல்லாம் பல சீட்டு பல பாண்டுக போட்டு பார்த்தாச்சு நண்பர்களே. அந்த தங்கத்தை யாருனாலையுமே நிறுத்த முடியல. அது பாட்டுக்கு ஜொலிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப், சைனா, உலக மார்க்கெட்டுகள் சரியில்லாதனாலதான், உலக வர்த்தகங்கள் சரியில்லாதனாலதான் ஒரு சேஃப்டிக்கு அது இருக்கட்டுமே அப்படின்னு தங்கத்தினுடைய விலை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி அக்ஷய திருதி வேற வருது. நொந்து போன வயிற்றுல குத்துன மாதிரி ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை எச்சா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மறுபடியும் எல்லாரும் போய் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ற மாதிரி எல்லாரும் போய் கடைகளை குவிவாங்க. அப்ப அந்த தங்கத்தினுடைய விலை என்ன ஆகும்னு தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.